ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ஆஃபீஸ்லாம் போகிறவங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு உங்களுக்கு அருமையான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். அந்த ரெசிபி தான், அது இறால் வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க, ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து நான்வெஜ் அலௌடு அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். காலேஜ் பசங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொடுத்து விடலாம். ஆனால் ஸ்கூலில் மட்டும் பசங்களுக்கு நான்வெஜ் கொடுத்து விடலாமா என்னென்னு உங்களுக்கு அலௌடு இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட செஞ்சு கொடுக்கலாம். மீன், சிக்கன், மட்டன்லாம் கொடுத்தோன்னா அது ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த இறாலை பொறுத்த வரைக்கும் அந்த எந்த கொச்ச ஸ்மெல்லும் இருக்காது இல்லையா? அதனால் இது ஏதோ சோயா இந்த மாதிரி நினச்சி கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஆனால் ஸ்கூலுக்கு யோசிச்சு கொடுங்க. அதே போல் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். வேலைக்கு போகிற ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. முதல்ல நான் இறாலில் தான் செய்ய போகிறேன். முதல்ல இறாலுக்கு மசால் தடவி வச்சுலாம். 1/2 கிலோ இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல மசால் தடவிக்கலாம். இறால் வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வெறும் மசாலா மட்டும் இந்த மாதிரி கலந்துட்டு பிசைஞ்சிட்டா போதும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதையும் பிணைஞ்சி விட்டுறலாம். இப்போ இறால் போட்டு பிசைஞ்சிருவோம். மசால் போட்டு இந்த மாதிரி கலந்தாச்சு. உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் சிகப்பாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக மசால் தடவி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட அந்த உப்பு காரெல்லாம் இறால்ல ஏறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம மட்டன் சிக்கன் பீஸ் போன்லெஸ்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்ததுனால நம்ம வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். முதல்ல இறால் பொரிக்கிற அளவுக்கு நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இறாலை போட்டுடலாம். மொத்தமாக போட்டு வறுத்து எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை பாதி பாதியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம்தான். நான் பாதி பாதியாக போட்டு தான் வறுத்துக்க போகிறேன். உடனே கிளற வேணாம், கொஞ்சம் டைம் விட்டு கிளறணும்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இது போல் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எடுத்துடலாம். நான் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டேன். முதல்ல நம்ம போட்டதை விட இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி வெந்துருச்சு. எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா இந்த மாதிரி தான் நமக்கு பிரிஞ்சிருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போடல இல்லையா, அதனால் வெறும் மசாலா இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம எடுத்துகிட்டு கடைசியில் அந்த மசாலாவை நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு டைம் நான் பொரிச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அதனால் முதல்ல ஒரு டைம் போட்டு இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா எண்ணெய் அதிகமாக வீணாக போயிடும். அதனால் சரி 2 தடவையாக போட்டு நான் பொரிச்சுக்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு, வறுவல் பண்ணுறதுக்கெலாம் இப்போ இதே போல் தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒரு மசாலா வெங்காயம்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறப்போ இதையும் சேர்த்து போட்டு அந்த வெங்காயத்து கூடையெல்லாம் அப்படியே பெரட்டி எடுக்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை, இப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா இதை கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வச்சுருக்கணும். இப்படியே சாப்பிட்றதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ நம்ம வறுக்க அது மேலாப்பில் அப்படியே மொறுன்னு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட வறுத்துக்கலாம். அதிக நேரம் இறால் வேக வச்சோன்னா அது மாதிரி ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டைம் பார்த்து எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்பூன் வச்சு வேணால் இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க, அப்போ வெந்துருச்சா இல்லையான்னு. உங்களுக்கு தான் இது சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. கரெக்டாக டைம் பார்த்து நான் ஆஃப் பண்ணேன். 3 நிமிஷம் கரெக்டாக இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே போலயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. அதே கடாயில் மசாலாவும் இருக்கும், அந்த எண்ணெயும் இருக்கும். இப்போ என்னென்னா அதே எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த வெறும் வெங்காயத்து கூட அந்த கடாயில் இருக்க மசாலாலாம் இந்த மாதிரி சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளியாக, ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துக்கிட்டால் போதும், போட்டு கலந்துடலாம்.
அவ்வளோதான். நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்ல சாஃப்டாக வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது வெங்காயத்தில். அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க இறாலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வறுத்து விடுவோம். நம்ம முதல்ல ஒரு 3 நிமிஷம் வறுத்துருக்கோமா, இப்போ இந்த மசால் கூட அந்த வெங்காயத்து கூட சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் கணக்காயிரும். அதுவே இறால் வந்து ரொம்ப நல்லா வேகிறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். வதங்கி கடைசி இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் தூவிக்கோங்க. நமக்கு வந்து காரம் வந்து அதிகமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அவசியம் இல்லை, கம்மியாக போட்டுக்கிட்டாலே போதும். அடுத்து மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டையும் போட்டு மறுபடியும் ஒரு கிளறு. அவ்வளோதான். மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகுத்தூளெல்லாம் போட்டு ஒரு கிளறு நல்லா கிளறிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான வறுவல், இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இறால் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவுத்துலேயுமே நம்ம சாதம் போட்டு கிளற வேணாம், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேறு ரைஸ் எதுனா செஞ்சோம்னா அதுக்கு சைடிஷாக கூட நம்ம சாப்பிடலாம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பேருக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் போட்டு கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஒருத்தர் 2 பேர் இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை எல்லாருக்குமே வேணும் அப்படின்னா இந்த இது கூடயே தொக்கு கூடயே எல்லாத்தையும் போட்டு ரைஸை பூரா போட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதுக்கு மேலே உப்பு எதுவும் வேண்டாம். ஏன்னா நாங்கள் ரைஸில் வந்து உப்பு போட்டு தான் கலந்துருப்பேன். அது உப்பு போட்டு தான் சாப்பாடு வைப்பேன். அதனால் உப்பு தேவையில்லை. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் பாக்ஸில் போட்டு இதுக்கு சைடிஷ் வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த ரைஸை மட்டும் ஒரு பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் இப்போ வந்து இறால் சாப்பிட்டு பழகிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி இறால் நண்டெல்லாம் பிடிக்காது. ஒரு மீனை மட்டும் தான் தின்னுக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து எனக்கு இந்த வறுவல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு பழகிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. நிஜமாக அடிக்கடி இந்த மாதிரி இறால் சாதம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வேணும்னா ஒரு சேலஞ்சுக்காகவாவது இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும், ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து விடுங்க. அருமையாக இருக்கும். அதே போல் ஒரே ஒரு டிப்ஸ், நான் எல்லா நேரமும் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுறப்பெல்லாம் சொல்கிறது தான், சூடாக போட்டு அடைச்சி நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றப்போ அது மாதிரி குப்புன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் ஆற விட்டு நீங்கள் லஞ்சுக்கு கொடுங்க. என்ன தான் நீங்கள் சூடாக கொடுத்தாலும் மதியம் சாப்பிட்றப்ப வந்து ஆறி போயிடும். அதனால் நீங்கள் ஆற வச்சே பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா மதியம் சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அந்த ஸ்மெல் எதுவுமே இல்லாமையும் இருக்கும். நீங்கள் இது போல் நீங்கள் அப்படி கொடுத்து விடல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எக் ரைஸ் எல்லாம் கொடுத்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதியம் அது ஓப்பன் பண்ணுறப்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆற வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டாலுமே கெட்டும் போகாது, சூப்பராக ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். இதே போல் நீங்களும் இறால் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் செஞ்சு கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பாராட்டு மழை குவியும். இதை ஞாபகத்தில் வச்சு செய்யுங்க. நான் போய் சாப்பிட போகிறேன். லஞ்ச் பாக்ஸ் இப்போ நம்ம பிள்ளைங்க 2 பேருமே சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிற வேலை இல்லை, அதனால் இதை நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன்.